வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை, வேளாண் சந்தை மற்றும் வேளாண் வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொள்ளும் நுண்ணுயிர் உரம் மற்றும் நுண்ணுயிர் பூஞ்சான கொல்லி வகைகளை பற்றி விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் வி ஜெயலட்சுமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் தேனி மாவட்டம் முருகமலை நகர் கிராம வேளாண்மையாளர் கே சரவணகுமார் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தரும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. உலக உணவு பாதுகாப்பு மையத்துடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். வேளாண்மையாளர்களுக்கு நிலமற்ற வேளாண்மையாளர்களுக்கும் நிலமற்றோர்களுக்கும் வாழ்வாதாரமாகவும் உதவியாகவும் கால்நடைகள் வளர்க்க பெறுவதற்கும் அவற்றிலிருந்து பால் உற்பத்தியினை பெறுவதற்கும் அரசும் மற்றும் உழவர் பயிற்சி மையமும் தேனி மாவட்டத்தில் பெரும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதனின் அடிப்படையில் கறவை மாடு வளர்ப்பில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் முருகமலை நகர் கிராம வேளாண்மையாளர் கி சரவணன் தனது அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட போது, நான் இங்கே பெரியகுளத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி முருகமலை நகர்னு சொல்லி இருக்குது. அங்கே நாங்கள் விவசாயம், மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாடு வளர்க்குறதும் விவசாயமும் எங்கள் பூர்வீக தொழிலாகவே வந்துட்டுருக்கு. நாங்கள் மாடு வளர்க்குறது இது ஒரு சப்போர்ட்டிவ் இன்கமாகவும் இருக்குது. அதே இது அதை பராமரிக்கிறது கொஞ்சம் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த நாலேஜு வர்றது அப்படிங்கிறது உழவர் பயிற்சி மையத்தில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைனிங் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் டாக்டரை கூப்பிட்டு அவங்கள போய் அழைச்சிட்டு இங்கே மாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னா செலவு அதிகமாக இருந்தது. இப்போ நாங்கள் சொந்தமாகவேவும் அது ஒரு ஃபஸ்ட் எய்டு பேசிக் இது மேஜர் இது இருந்தால் டாக்டர்களை கூப்பிட்டுக்கிறோம். அது இல்லாமல் சொந்தமாகவேவும் பண்ணிக்க முடியுது. ஒரு 1 வீக் ட்ரைனிங்கு. அந்த 1 வீக் ட்ரைனிங்கில் மாடுகளுக்கு எந்தெந்த சீசனில் எந்த மாதிரி நோய் வரும், எந்த மாதிரி நோய் வந்தால் எந்தெந்த மருந்துகள் கொடுக்கணுன்ட்டு நிறைய ஹிண்ட்ஸு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சில இது மேஜராக அஃபெக்ட் பண்ணுறது இந்த கோமாரி நோயின்னு சொல்கிறது. கோமாரி நோய், அதுக்கு அடுத்து மடி நோய். இந்த ரெண்டுமேவும் இந்த தொழுவங்களை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு சீசனல் டிசீஸு அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு அந்த டிசீஸ் வந்த உடனேவும் நம்ம அந்த தடுப்பூசிகளை போட்டு பராமரித்தோம் அப்படின்னா அது ரொம்ப ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூரிங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம அதை தடுத்துக்கிறலாம். அது மாடுகளில் பராமரிக்கிறது, அதுக்கு தீவனம் தர்றது அப்படின்னா இந்த கோ4ங்கிற மாட்டு தீவனம், அது கோஎஃப்எஸ் 29 சொல்லி ஒரு சோள தீவனம் இருக்குது. அது விதைச்சி அதை பச்சையாக கருது பறியும் போது அதை பச்சையாகவும் அறுத்து போடலாம். அதில் பால் சத்து நிறையா இருக்குது.
இப்போ மாட்டுத் தீவனமும் அது நிறையா வந்து கோஃபோரு அது கருது வாங்காமல் அது நல்லா இருக்குது. அதோட வளர்ச்சி வந்து நல்லாவும் இருக்குது, தடிமனாகவும் அதில் பால் சத்து நல்லா இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு ஏக்கர் போட்டிங்க அப்படின்னா 15 மாடுகளுக்கு வந்து கட்டி போட்டே தீவனம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தேவையான இது இருக்குது. அதோட சாணம் வந்து நாங்கள் வந்து இப்போது மண்புழு உரத்துக்கு வந்து அதை காய வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். அது பராமரிப்பு செலவுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு லேபர், அதாவது 3500 ஒரு லேடி லேபருக்கு வந்து மாதத்துக்கு 3500 செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தவிடு ஒரு 7000 தவிடு இந்த இதர வகைகளில் வந்துட்டு 7000 வரைக்கும் செலவாகும். நம்ம இந்த 10,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னா வந்து 26,000 27,000 வரைக்கும் பால் உற்பத்தி பண்ணுறோம். பால் வந்து நாங்கள் நேரடியாக வந்து விற்கிறது இல்லை. எங்கள் ஏரியாவில் வந்துட்டு பால் விலைக்கு வாங்கிட்டு போகிறவங்க அவங்களே வந்து கறந்து அதை கொண்டு போய்க்கிருவாங்க. அவங்க வந்து இங்கே தோட்டத்தில் வந்து கறந்துட்டு போகிறதுனால அவங்க லிட்டருக்கு வந்து 24 தர்றாங்க இப்போது. அதுவேவும் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 25 லிட்டர்லேருந்து 40 லிட்டர் வரைக்கும் வருது. இப்போ வந்து எங்களுக்கு ஆஃப் சீசனு மாடுகள்லாம் சனியாக இருக்கிறதுனால 22 லிட்டருலேருந்து 25 லிட்டர் வரைக்கும் டெய்லி வருது. இது வந்து விவசாயம் கூட ஒரு பக்கம் வந்து விலை ஏற்றத்தாழ்வுனால் பாதிக்கப்படலாம். இதில் வந்துட்டு அவ்வளவு ஏற்றத்தாழ்வில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்து இந்த டிசீஸ் வர்றதுனால தான் ஏற்றத்தாழ்வு. அது வந்து நம்ம அவங்களோட டச்சில் இருந்தோம் அப்படின்னா அதவே மெயினாக வந்து தடுத்துக்கிறலாம். அது தடுக்கிறதுனால நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டடி பிஸ்னஸ் மாதிரி பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம். சொந்த ஒரு தொழில் அது ஒரு சைடு பிஸ்னஸாகவும் இருக்கும். அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் விவரம் பெற கி. சரவணகுமார் அவர்களை 099 43 08 27 15 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவுறுத்தும் வேளாண்மை மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரைகள். மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூரில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 84 முதல் 88% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 84% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் 5 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை மற்றும் மானாவாரி பயிர்களுக்கு போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும். மழை நீரை சேகரிப்பதன் மூலம் பிற்காலத்தில் பயன்படுத்தலாம். தற்போது நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு குளிர்கால கம்போடியா பருத்தி அறுவடையை தள்ளி போடவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 86 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழைநீர் சூழ்ந்துள்ள வயல்களில் உடனடியாக வடிகால் வசதி ஏற்படுத்தி நீரினை வடித்து வேர்பகுதிக்கு காற்றோட்டம் கிடைக்க செய்யவும். தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் இலைக்கிரல் நோய்கள் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 20 சத பசுஞ்சாண கரைசலை
நோய் அறிகுறி தென்பட்ட உடன் ஒரு முறையும் பிறகு 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். கனமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1இல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெல் நடவு செய்யப்படாமல் உள்ள பகுதிகளில் மழை நின்ற பிறகு நடவு செய்தலை துரிதமாக முடிக்கவும். வரும் தினங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் மிளகாய், நாற்றங்கால் மற்றும் நடவு வயலில் நீர் தேங்குவதை தவிர்க்க போதிய வடிகால் வசதி செய்யவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2இல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கரும்பில் துருநோய் கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு மென்கோசெப் 2 கிராமை தெளிக்க வேண்டும். நெற்பயிரில் பழுப்பு நிற நோய் காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த விவசாயிகள் 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை மென்கோசெப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தொடர்ந்து வயல்களில் தண்ணீர் தேங்குவதால் கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை காணப்படும். ஆகவே இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தொடர் மழையின் காரணமாக காய்கறி பயிர்களில் நோய் ஏற்படுவதை தடுக்க சூடோமோனாஸ் 10 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் பயிர்களின் மீது தெளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 86 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 3 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் தணிந்துள்ள நிலையில் மழைக்கான வாய்ப்பு குறைந்து இருந்தாலும் கோழிகளில் அதிக தீவன எடுப்பு அதிகரித்து காணப்படும். தீவன எடுப்பை கட்டுப்படுத்த தீவனத்தில் எரிசக்தியின் அளவை 50-70 கிலோ கலோரி அளவில் வரை தர வேண்டும். மேலும் பக்கவாட்டில் படுதாவை கட்டுவது சிறந்தது. இக்காலகட்டத்தில் மூலப்பொருட்களின் தரத்தில் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். கனமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 96%, காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஆடுகளை மேடான இடத்தில் தங்க வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் ஈரம் மற்றும் சேற்றினால் ஏற்படும் கூளம்பு அழுகல் நோயிலிருந்து பாதுகாக்கலாம். இளம் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை மழை மற்றும் குளிரின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோழி பண்ணைகளில் நனைந்த கூளத்தை அகற்றிவிட்டு
புதிய கூலத்தை பரப்ப வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 92 முதல் 96% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழைத்தார்களை அறுவடை செய்யும் பொழுது மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை அதிகரிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661119. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. உலக உணவு பாதுகாப்பு மையத்துடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். உலக அளவில் உள்ள 12 பல்கலைக்கழகங்கள் மற்றும் இஸ்ரேலில் உள்ள எரிமலை மையத்தின் வேளாண் ஆராய்ச்சி கழகம் இணைந்த கூட்டமைப்பான அமெரிக்க நாட்டின் வெர்ஜீனியா மாநிலத்தில் அமைந்துள்ள உலக உணவு பாதுகாப்பு மையத்துடன் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து வளரும் நாடுகளின் அறுவடை பின்சார் உணவு இழப்புகளை குறைக்க முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முதுகலை பட்டப்படிப்பு கல்வியின் முதன்மையர் முனைவர் சா மோகன் அவர்கள் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை அறுவடைக்கு பின் சேமிக்கும் பொழுது ஏற்படும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பல புதுமையான தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளார். இவரின் முயற்சியால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. உலக உணவு பாதுகாப்பு மையமானது 12 முக்கிய ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் 6 கண்டங்களில் உள்ளது மற்றும் இஸ்ரேல் எரிமலை மைய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றுடன் கூட்டாக இணைந்து உலக தரம் வாய்ந்த அறுவடை பின்சார் கல்வியை வளரும் நாடுகளில் உள்ள முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள் புதிய அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும். அதிகரித்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப அதிக உணவு உற்பத்தியை உலக மக்கள் தொகைக்கு அளிக்க வேண்டும் எனில் அறுவடை பின்சார் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்று அறுவடை பின்சார் நோயியல் துறையின் முன்னாள் விஞ்ஞானி, ஓய்வு பெற்ற USDA ஆராய்ச்சியாளர் மற்றும் உலக உணவு பாதுகாப்பு மையத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் சார்லஸ் எல் வில்சன் தெரிவிக்கின்றார். அமெரிக்காவில் உள்ள உலக உணவு பதப்படுத்தும் கல்வி நிறுவனம் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பு உலக உணவு பாதுகாப்பு மையத்துடன் இணைந்துள்ள பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் அறுவடை பின்சார் கல்வி மன்றம் ஆராய்ச்சியில் மாணவர்கள் பங்கு கொண்டு பயனடைய கல்வி ஊக்கத்தொகை அளிக்கின்றது. இனி வருவது வேளாண் சந்தை. தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் சம்பா 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மிதமானது முதல் கனமழை தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் மாவட்டங்களில் பரவலாக பெய்யக்கூடும். வேளாண்மையாளர்கள், பண்ணையாளர்கள் பயிர் பாதுகாப்பு பற்றிய ஆலோசனைகள், கால்நடைகளுக்கு ஏற்படும் தொற்று நோய்களுக்கான ஆலோசனைகளை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவமனை மற்றும் கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்களில் தொடர்பு கொள்ளலாம்.
மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிப்பு எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். வேளாண்மையாளர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நுண்ணுயிர் உரம் மற்றும் நுண்ணுயிர் பூஞ்சான கொல்லி வகைகளை உற்பத்தி செய்து அதனை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அதனின் செயல்முறைகளை விவரிக்கின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி ஜெயலட்சுமி அவர்கள். எங்கள் அலுவலகத்தில் நுண்ணுயிர் பூசண கொல்லிகள் மற்றும் உயிர் உரங்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுகிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, தற்போது விவசாயிகள் 2 அல்லது 3க்கு மேற்பட்ட ரசாயன உரங்களை உற்பத்தி செய்து ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை கெடுத்து விடுகிறார்கள் மற்றும் சுற்றுப்புற சுகாதார நிலையும் சீர்கேடு அடைந்து விடுகிறது. இதனால் விளைச்சலும் பாதிக்கப்பட்டு நச்சு பொருளாக விளைவிக்கப்படுகிறார்கள். இதை தவிர்க்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த நுண்ணுயிர் பூசண கொல்லிகளை தயாரித்து விநியோகம் பண்ணப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது மண்ணிலே சென்று முளைத்து விதைத்த பயிர்களின் வேர் பகுதியிலே பூசணங்கள் படர்ந்து மண்ணில் உள்ள நுண்கிருமிகள் மேலும் தாக்காதவாறு இது ஒரு பாதுகாப்பு வளையம் போல செயல்படுகிறது. ஆகவே இதை உபயோகப்படுத்தும் முறையும் மிக சுலபமானது. பயிரில் உள்ள வேர் அழுகல் மற்றும் வாடல் நோயை அழிப்பதற்காகவே இது உபயோகப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக இந்த ட்ரைகோடர்மா விரிடி, இது கடலை, நிலக்கடலை, இந்த மலைப்பயிர்கள், வனப்பயிர்கள், மருத்துவ பயிர்கள், வாசனை பயிர்கள் மற்றும் மலை பகுதிகளில் உள்ள அனைத்து பயிர்களுக்கும் உபயோகப்படுத்தலாம். இந்த சூடோமோனஸையும் அதுபோலவே உபயோகப்படுத்தலாம். 2ஐயும் கலந்தும் உபயோகப்படுத்தலாம். இந்த ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ 100 ரூபாய்க்கு நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். இது எப்படி உபயோகப்படுத்துறது என்றால், விதை நேர்த்தி மூலம் உபயோகப்படுத்தலாம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற விகிதத்தில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அடுத்து 2வதாக வேரில் நனைத்தும் உபயோகப்படுத்தலாம், மண்ணில் இட்டும் உபயோகப்படுத்தலாம். இப்போ மண்ணில் இடுவதற்கு 1 ஏக்கருக்கு 1 கிலோ 50 கிலோ நன்கு மக்கிய உலர்ந்த தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இட்டு அழுகல் நோய், வாடல் நோய் இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அடுத்து 2வது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். இது ஒரு பாக்டீரியா. இதுவும் நன்மை செய்கிற நுண்ணுயிரி. இது நெற்பயிரில் குலை நோய்க்கெல்லாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மலைப்பயிருக்கும் இது பாக்டீரியாவை அழிக்கக்கூடியதாகியால் இதையும் நம்ம மலைப்பயிர், தோட்டக்கலை பயிர்கள் அனைத்துக்கும் உபயோகப்படுத்தலாம். இந்த நாற்றங்காலில் உள்ள அழுகல் நோய்க்கும் இதை உபயோகப்படுத்தலாம். இது 1 கிலோ 1 ஏக்கருக்கு 50 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மணலுடன் கலந்தும் நம்ம இந்த பாக்டீரியா நுண்ணுயிர் பூசண கொல்லியை பயன்படுத்தலாம். மேலும் உயிர் உரங்களான அசோஸ்பைர்லம், பாஸ்போபாக்டீரியா, வேர் உட்பூசணம் இவை 3ம் நாங்கள் இந்த ஊடகத்தில் தயார் செய்கிறோம். இந்த அசோஸ்பைர்லமானது காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஆகையால் பயிரின் வளர்ச்சியும் வேரின் வளர்ச்சியும் அதிகப்படியான வேர்களையும் உருவாக்க இந்த துணை செய்கிறது. மேலும் விளைவிக்கக்கூடிய விளை பொருள்கள், அதாவது மகசூல் அதிகரிக்கவும் இந்த அசோஸ்பைர்லம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது மண்ணின் தன்மையை வளமாக்குகிறது மற்றும் இந்த விளைபொருள்கள் மகசூல் அதிகரிக்கவும் இது உதவி செய்கிறது. இது எவ்வாறு பயன்படுத்துவது என்றால், நாற்றங்காலுக்கும் பயன்படுத்தலாம், வயலிலும் பயன்படுத்தலாம்.
இதை வந்து விதை நேர்த்திக்கு 1 கிலோ இந்த அசோஸ்பைர்லத்தை 1 லிட்டர் ஆரிய கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்து அரை மணி நேரம் நிழலில் உலரவிட்டு பின் விதைக்க வேண்டும். இந்த அசோஸ்பைர்லம் அந்த வேர் பகுதியில் இருந்து கொண்டு காற்றில் உள்ள தலைச்சத்தை உட்கரைத்து பயிரின் வேர் வளர்ச்சிக்கு ஊக்கியாக உறுதுணை செய்கிறது. நேரடியாகவும் மண்ணில் இடுவதற்கும் இதை பயன்படுத்தலாம். இது சுமார் 100 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ அசோஸ்பைர்லம் உரத்தை கலந்து மண்ணிலும் மரப்பயிர்களுக்கெல்லாம் இடலாம். அடுத்ததாக பாஸ்போ பாக்டீரியா அமிலத்தன்மை கொண்ட மண் பகுதிக்கு ஏற்ற ஒரு உரம் பாஸ்போ பாக்டீரியா. இது மண்ணில் கரையா தன்மையுள்ள பாஸ்போ பாக்டீரியாவை கரையும் தன்மையாக மாற்றி மணிச்சத்தை இந்த பயிர்களுக்கு எடுத்து உறிஞ்சு கொள்வதற்கு இது வந்து உறுதுணையாக இருக்கிறது இந்த பாஸ்போ பாக்டீரியா. இது நாற்றங்கால் பயிர், மலைப்பயிர், வனப்பயிர், பூப்பயிர், காய்கறிகள் மற்றும் இந்த அனைத்து பயிர்களுக்கும் இது வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. இதுவும் எப்படி பயன்படுத்துவது என்றால் விதை நேர்த்தி மூலமும் பயன்படுத்தலாம். நாற்றங்கால் வேரை நனைத்தும் பயன்படுத்தலாம். மண்ணில் நேரடியாக இடுவதற்கும் இந்த பாஸ்போ பாக்டீரியாவை பயன்படுத்தலாம். இதுவும் அதே மாதிரி 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை 1 லிட்டர் ஆரிய கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்கலாம். நாற்றங்கால் வேரை நனைத்தலும் ஒரு 15 நிமிடம் வேரில் நனைத்து அப்படியே வைத்திருந்து எடுத்து நடலாம். அடுத்தது நேரடியாக மண்ணிலும் இதை வந்து இடலாம். இந்த வேர் உட்பூசணமானது வேர் உள்ளில் சென்று இதன் செயல்பாடுகளை செய்கிறது. உள்ளே சென்று நோய்க்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது, பயிர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது, வேரின் எண்ணிக்கை அதிகமாக்குகிறது, மகசூலை அதிகப்படுத்துகிறது. இந்த வேர் உட்பூசண நுண்ணுயிரி உரம் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்றால் இதையும் நர்சரியில் அதாவது நாற்றங்காலில் உபயோகப்படுத்தலாம். நேரடியாக மண்ணில் இட்டும் இதை உபயோகப்படுத்தலாம். இவ்வாறாக விவசாயிகள் பயிரில் தோன்றும் நோய்களை இந்த உயிர் பூசணங்கள் இந்த பாக்டீரியா நுண்ணுயிர் கொல்லிகளை பயன்படுத்தி நோயை அழித்து மகசூலை பெருக்கி மண்ணின் வளத்தை பெருக்கி கொள்ளலாம். மேலும் உயிர் உரங்களை பயன்படுத்தி இந்த மண்ணில் உள்ள கரையாத தன்மையுள்ள மணிச்சத்து மற்றும் தலைச்சத்துக்களை பயிர்களுக்கு அழித்து மகசூலை அதிகரிக்கலாம், மண்ணின் வளத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற பேராசிரியர் முனைவர் வி ஜெயலட்சுமி அவர்களை 0422222234 மற்றும் 222456 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 20/11/2015 வெள்ளிக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வேலூர் மாவட்டம் மேலப்புலம் மோட்டூர் கிராம வேளாண்மையாளர் கே ரவிச்சந்திரன் தரும் தோட்டப்பயிர்கள் வளர்ப்பில் வெற்றி கண்ட செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கான மழைநீர் பண்ணைக்குட்டை அமைப்பது குறித்து ஊட்டி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி வேளாண்மையாளர் எம் முருகேசன் தரும் ஆலோசனை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நுண்ணுயிர் பூஞ்சான கொல்லிகள் தயாரிக்கும் முறைகளை விவரிக்கின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் வி ஜெயலட்சுமி அவர்கள். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.